வணக்கம். யாம் பொன்வாசு ஸ்ரீ புற்றுமகிழ்ச்சி முத்திரை ஆராய்ச்சி மற்றும் நோய் நீக்கல் பயிற்சி மைய அறக்கட்டளை வேலூர். இந்த அறக்கட்டளை நோக்கமே அடுத்த சந்ததி நினைக்கும் வழிபாள். இன்றைக்கி நாம் பழகக்கூடிய ஆற்றக்கூடிய செயல்கள் நம்முடைய வழித்தொண்டர்கள் பயன்படுத்தி நல்ல ஒரு முன்னேற்றத்தில் இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் ஆதி காலத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி கொடுத்து வளர்த்துட்டு வந்தாங்க. இன்றைக்கி பல விஷயங்கள் அவங்களுக்கு மட்டுமே சொந்தன்ற விஷயத்தில் மறைஞ்சி போச்சு. அதை வெளிக்கொண்டு வந்து நல்ல விஷயங்கள் நம்ம கொண்டு போகிறதுக்காக பண்ணுறோம். இன்றைக்கி சமுதாயம் எதில் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா என்னால் எதிரையும் ஜெயிக்க முடியலை. யார் ஜெயிக்கிறாங்க? துணிவு முக்கம் மட்டுமே ஜெயித்து கொண்டிருக்கிறான். அறிவு இருந்தாலும் துணிவு இருக்கிறவன், பயம் இல்லாமல் வாழ்க்கை நடத்துபவன், பயம் இல்லாத எந்த ஒரு காரியத்தை செய்வன் வாழ்க்கையில் ஜெயிக்கிறான். அப்போது ஒரு மனிதன் தோற்று போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம சும்மா அப்படி பார்த்தோம்னா அதுக்கு காரணம் ஒன்று மட்டும்தான், பயம். ஒரு பயம் ஒரு மனுஷனுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா அவனுக்கிட்ட நம்பிக்கை போயிடுச்சு, தன்னம்பிக்கை போயிடுச்சு. நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் போயிடுச்சு அப்படின்னா அவனால் எந்த வேலையும் ஒழுங்காக செய்ய முடியாது. ஒரு பொருளை எடுத்தாலும் வச்சு இடத்துல இங்கே வச்சோம் அப்படின்னு இல்லை, ஏதோ ஒரு காரியம் செஞ்சிட்டான்னா ஐயோ உடனே அவனுடைய பயமானது கற்பனை உலகத்துக்கு கொண்டு போயிடும். ஓ இதனால் இது நடக்குமா, இதனால் இது நடக்குமா, இவங்க இப்படி சொல்லுவாங்களே, இப்படி சொன்னால் இப்படி செஞ்சுட்டு வந்துட்டேனே, அப்போ நான் செஞ்ச காரியம் சரிதானா? எப்போ ஒரு மனுஷனுக்கு நான் செஞ்ச காரியம் சரிதானான்ற எண்ணம் உள்ளே பயம் உள்ளே வந்துடுதோ அப்போது அந்த மனிதனாக சரியாக எந்த ஒரு வேலையையும் ஒழுங்காக நேர்த்தியாக திறம்பட செய்ய இயலாது. அதனால் அவன் வாழ்க்கையில் தோற்றுப்பான். இப்போது பயமானது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை சீர்குலைக்குது அப்படின்னா அந்த பயத்திலிருந்து நாம் எப்படி வெளியே வரலாம் அப்படின்னா தன்னம்பிக்கையை வளர்த்துக்கணும். அதுக்கான சில பயிற்சிகளை நம்ம கொண்டு போகணும். ஏற்றத்தாழ்வுகளை அகற்றத்துக்கு அவன் பார்க்கணும். ஒரு பயம் வந்துருச்சு அப்படின்னா எங்கே இருக்குன்னா வயிற்றில் புளியை கரைக்குதுப்பா. அப்போது அந்த அசிடிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காரத்தன்மை நம்ம வயிற்றுக்குள்ளே நீர் சுரக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா பயம் அதிகமாகிடும். அப்போ அதனுடைய தன்மை என்னாகும்? வயிற்று பிரச்சனை வரும், மலச்சிக்கல் வரும், தூக்கமின்மை போகும். அதையும் தாண்டி மூளைச்சோர்வு அடையும். அவனால் எதையும் வேகமாக செய்ய முடியாது, யோசித்து எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. இன்றைக்கு இந்த சூழல் பல மனிதர்கிட்ட இருக்குது, பல குழந்தைகிட்ட இருக்குது. பார்த்தீங்கன்னா பள்ளி சிறார்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒன்று ஆசிரியர் மூலமாக இல்லை நண்பர்கள் மூலமாகவோ ஏதோ ஒரு பயம் உள்ளே வந்துருச்சு அப்படின்னா அந்த பயம் அவங்க வளர அந்த பயத்திலிருந்து அவங்க வெளியே வர முடியலை. இப்போ அதனால் அவங்களோட தேர்வுலேயே அவங்களுடைய மதிப்பெண் எடுக்க முடியலை. தேர்வு நேரத்தில் போய்ட்டு தேர்வுத்தாள் கேள்வித்தாளை வாங்கிட்டு முடிச்ச உடனே இந்த கேள்விக்கு இப்படி எழுதலாமா அப்படி எழுதலாமா, இது சரியான பதிலாக அப்படிங்கிற மனக்குழப்பமாக வந்துடுறாங்க. ஸோ இந்த பள்ளி மாணவர்களுக்கும் ஒரு உகந்ததான ஒரு முத்திரையை நம்ம பார்க்கணும். அப்படின்னா அந்த முத்திரைக்கு பேர் துர்க்க முத்திரை. இந்த துர்க்க முத்திரை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸி. கை எப்படி வச்சுடுங்க, அப்படி மடிங்க, கட்டை வர ஆள்கட்டை வர நீட்டுங்க, கட்டை வரல அதுக்குள்ளே வைங்க, அப்படி மடிச்சிடுங்க, அவ்வளோதான். சும்மா லேசாக அழகாக வைங்க. இப்படி வச்சிக்கினாவே பார்த்திங்கன்னா உங்களுடைய இந்த உள்ளங்கையில் ஒரு விறுவிறுப்பு தன்மை வரும். நம்ம உடம்புல ஒரு எனர்ஜி, ஒரு சக்தி உள்ளே கூடிகிட்டே இருக்கும். கண்கள் பொலிவு அடையும். இருள் தன்மை நம்மகிட்ட இருந்து விலகும். வச்சு பாருங்கள், சாதாரண மூடி பாருங்கள், இப்போ இப்படி வச்சு மூடி பாருங்கள். அப்படி வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு நம்முடைய உயிரோட்டமானது அழகாக ஓட ஆரம்பிச்சிடும். அப்போது பெருமூச்சு வாங்குகின்ற தன்மை மாறிடும். சுவாசம் எளிமையாக இருக்கும். பார்த்தீங்கன்னா சுவாச பிரச்சனைக்கு இந்த குபேர மந்திரில் இப்படி வச்சா சுவாசத்தில் குறையல,
அதே தன்மை தான். இப்போது சுவாசமானது எளிமையாக நடக்க என்னான்னு கேட்டிங்கன்னா, மூளைக்கு தேவையான அந்த பிராணன் கொண்டு போய் சேர்த்துரும். அப்போது நம்மளுடைய சிந்தனை வளம் பெறும். முதல்ல பயம் நம்மகிட்ட வெளியே போயிடும். வச்சு பாருங்கள், பயம் வெளியே போயிடும். பயம் நம்மகிட்ட கொஞ்சம் முகம் பொலிவு வரும். இப்படி வச்சு ஒரு 2 யாரும் வேண்டாம், அது எத்தையும் நீங்கள் நம்ப வேண்டாம், வச்சு பாருங்கள். ஏதோ ஒரு சிந்தனை உங்களுக்குள்ளார வந்துகிட்டே இருக்கும். அப்போது உங்களுடைய புத்தி கூர்மை அதிகமாகும். அப்போ உங்களால் எல்லா காரியத்திலையும் ஜெயிக்க முடியும். நான் ஜெயிப்பேனா அப்படின்ற ஒரு சந்தேகத்தில் வந்த பயமும், பிறகு அந்த சந்தேக குணமும் நம்மகிட்ட வெளியே போயிடும். நான் இந்த காரியத்தை சரியாக செஞ்சேன் அப்படின்னா அவனால் ஆணித்தரமாக அடித்து அவனால் சொல்ல முடியும். அப்படி எவன் ஒருத்தன் ஆணித்தரமாக அடித்து சொல்கிறானோ அவன் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஜெயிப்பான், முன்னேற்றமான பாதைக்கு கொண்டு சொல்வான். அதுக்கு உதாரணம் நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள். அவர்களுக்கு படித்து முடிக்கிறதுக்கு பல தன்மைகளை போனாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு குறிக்கோளை மட்டும் உள்ளே வச்சுருந்தாங்க. அந்த குறிக்கோளை அவங்க உயரணும்னா அப்போது ஒரு காலகட்டத்தில் அப்துல் கலாமையும் ஒதுக்கி வச்சுருந்தாங்க. அதனால் அவர் அறிவாற்றல் திறன், அந்த தைரியம், அந்த பயம் இல்லாத தன்மை, யாருக்கும் பயப்படாத ஒரு தன்மை, அந்த தன்மைகளை பார்த்திங்கன்னா அவர் மிக உயர்ந்த எடுத்துக்கொண்டு போய் சேர்த்துருச்சு. மிக நேர்த்தியான ஒரு மாமனிதர் டாக்டர் அப்துல் கலாம். அப்போது அவர்கிட்ட பயம் கிடையாது. அவருடைய சிந்தனை நான் ஜெயிக்கணும், மற்ற பற்றி எதை பற்றி கவலை கிடையாது, பயம் கிடையாது, யார் மேலேயும் பயம் கிடையாது, எதை மேலேயும் பயம் கிடையாது. நேர்மை என்ற ஒரு தன்மை அவங்ககிட்ட அதிகமாக வந்தது. அப்போது இந்த துர்கமுத்திரையை பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட எதிர்மறை எண்ணங்கள் விலகி ஓடி, பயம் விலகி ஓடி, நம்பிக்கையின்மை விலகி ஓடி, எல்லாமே அற்புதமாக நம்ம கைக்கூடி வரும். அப்போது நாம் செய்கின்ற காரியங்களில் நேர்த்தி இருக்கும், தைரியம் இருக்கும், ஆக்கப்பூர்வமான செயல்களை செய்ய முடியும். பயத்தை விலகிச்சாவே நம்ம ஜெயிக்க முடியும். பயம் வந்துச்சு அப்படின்னா படபடப்பு அதிகமாகிடும். அந்த படபடப்பு தன்மையையும் இது குறைக்கும். இப்போ ஏதோ ஒரு சிக்கலில் மட்டும் திடீர்னு ஒரு அசம்பாவிதத்தை பார்க்குறோம் அப்படின்னா நமக்குள்ள ஒரு பயம் வந்துடும், படப்படம் வேர்த்து கொட்டிடும். அந்த மாதிரி சமயங்கள் இப்படி வைங்க, அந்த பயம் விலகிடும், படபடத்தன்மை குறையும். அப்போது அடுத்த நிகழ்ச்சி நாம் என்ன பண்ணணும், அடுத்த காரியம் நாம் என்ன பண்ணணும், இந்த சிக்கலேருந்து எப்படி விடுபட முடியும் அப்படின்ற ஒரு அற்புதமான சிந்தனை வளத்துக்கு கொடுக்கக்கூடியது இந்த துர்கமுத்திரை. ஆக நாம் வாழ்க்கையில் ஜெயிக்கணும், துர்கமுத்திரை பண்ணுங்கள். என்ன மட்டும் பயத்தை போக்கணும், துர்கமுத்திரை பண்ணுங்கள். நல்ல தூக்கம் வரணும், துர்கமுத்திரை பண்ணுங்கள். உடலுக்கு தேவையான சக்தி கிடைக்கணும் அப்படின்னா இந்த துர்கமுத்திரை பண்ணுங்கள். இந்த துர்கமுத்திரை பண்ணுறதுனால நம்ம உடலில் இருக்கிற உயிரோட்டம் ரொம்ப அதிகமாகும். அந்த உயிரோட்டம் அதிகமாக ஜீவகாந்த பெருக்கம் உருவாகும். அப்போ அந்த பெருக்கம் உருவாக பார்த்திங்கன்னா நம்மளோட துன்பம் நம்மை அணுகாது. உதாரணமாக சொல்லுவாங்க, இப்போ ரொம்ப துர்காதேவி வணங்கு, உன்னோட பயம்லாம் போயிடும் அப்படின்னு இயல்பாக சொல்லக்கூடிய விஷயங்கள். இந்த துர்கமுத்திரையை செய்ய சொல்ல நம்மக்கிட்ட இருக்கிற பயம் முதல்ல விலகும். பயம் போயிடுச்சுன்னா நம்மக்கிட்ட நம்பிக்கை வரும். நம்பிக்கை வந்தோன்னா நமக்கு தன்னம்பிக்கை வரும். நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னா நாம் செய்யக்கூடிய காரியங்கள் எப்படி இருக்கும் சிந்தி பாருங்கள். ரொம்ப நேரம் செய்ய வேண்டாம், ஒரு 30 வினாடி வச்சு பாருங்கள். உங்களுக்குள்ள என்ன சக்தி பெருகுது பாருங்கள். என்ன சொல்ல போனீங்கன்னா உடம்பே ஒரு கதை ஒரு தன்மைக்கு வந்துடும். அப்போ நம்முடைய ஒவ்வொரு செல்லுக்கும் அந்த ஜீவகாந்தமானதை போய் சேர பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செல்லும் நல்ல இயக்கம் பெற்று நம்முடைய உடல் வனப்பும் கூடும், முகப்பொலிவும் கூடும், கண்கள் ஒளி பெறும். இப்போது ஒரு மனிதன் நல்லா இருப்பான், திடீர்னு பார்த்தீங்கன்னா நோய்வாய்ப்படுவான். காரணம் அந்த நம்ம மனிதர்கிட்ட போய் விசாரித்து பாருங்கள், அவனுக்குள்ளார ஏதோ ஒரு பயம் இருக்கும். பயம் இருக்கின்ற மனிதனிடம் தெளிவு இருக்காது, தெளிவு இருக்கின்ற மனிதனிடம் பயம் இருக்காது. ஆக வாழ்க்கையில் நமக்கு நேர்த்தி முக்கியம், வெற்றி முக்கியம்,
நம்ம வெற்றியோட வாழ்க்கையை நடத்தணும். ஆக இந்த துர்க்க முதிரையை பண்ணுங்கள். வாழ்க்கையில் ஜெயிச்சு எல்லா வளங்களும் பெறுங்க. நன்றி, வணக்கம்.